வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பா, இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சா நைட்டு வரையும் காலில் சக்கரம் கட்டிட்டு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது. ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது, ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, எப்போதும் வேலை வேலை வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 30 செகண்ட் டிப்பு தான். அது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ விட ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஹெல்த்தும் இம்ப்ரூவ் பண்ணும். பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகும்பொழுது ஒரு 30 செகண்ட் உங்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம். மனதளவில் சொல்லிவிடுங்க, இந்த வேலையை இப்போது முடிச்சாச்சு, நான் மூடி வச்சுட்டேன், தூக்கி தூர வச்சுட்டேன், அவ்வளோதான், டன், ஃபினிஷ்ட், ஓவர் அப்படின்னு உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க. அப்புறம் அந்த இடத்த விட்டு கண்டிப்பாக எந்திரிச்சிடணும், நகர்ந்துடணும். ஸோ எந்திரிச்சதுக்கு அப்புறம் உடம்பை லேசாக ஸ்ட்ரெச் பண்ணுறது, கையை ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஷோல்டர் ட்ராப் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டீப் ப்ரீத், மூச்சை உள்ளே இழுத்து நல்ல லாங் எக்ஸேல், நல்லா வெளியே விடும்போது மூச்சு காற்று ரொம்ப நேரம் விடணும். மூச்சை இழுக்கிறத விட கொஞ்சம் கூடவே எக்ஸேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்குக்கு போங்க. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு வேலை முடிஞ்சு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து உட்காந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத உணராமையே இந்த ஒரு சிம்பிள் விஷயந்தான். முடிச்சிட்டேன்னு உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க, அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, ப்ரீத் பண்ணுறீங்க, இப்போ நான் அடுத்த வேலைக்கு போகிறேன்னு அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க. ஈஸி தானே? ஓகே, எல்லாம் சரி. நீங்கள் என்ன நினச்சிட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க? வேலை வேலை வேலைன்னு உங்கள் ஹெல்த்தை பார்க்காம, ரிலாக்ஸ் பண்ணாமல், உங்களோட உறவுகளுக்கு எந்த டைமும் கொடுக்காம, ரிட்டையர்மெண்ட் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு, அதாவது இப்படி ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதே மறந்து போயிடும். அந்த ஏஜில் உங்களால் ஓடவும் முடியாது, ரிலாக்ஸ் பண்ணுறதும் மறந்து போயிடும். எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். ஸோ டைம் கிடைக்கும் போதே ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, இன்னும் அந்த வேலையை பெட்டராக பார்ப்பீங்க. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.